ஹலோ மக்களே! சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பட் நான் லன்ச்சுக்கு வந்து நேத்தே டிசைட் பண்ணி வச்சது ஃப்ரைட் ரைஸ் தான். பட் நான் இன்றைக்கி லேட்டாக எழுந்துட்டேன். ஸோ நான் எழுந்த டைமுக்கு என்னால் செய்ய முடியல. ஸோ நான் எழுந்த டைமுக்கு குயிக்காக என்ன செய்ய முடியும்னு பார்த்து நெக்ஸ்ட்டு சப்பாத்தி டிசைட் பண்ணிவிட்டு அது கூட சைட் டிஷ்ஷாக வந்து எக் பூர்ஜி செஞ்சேன். எக் பூர்ஜி வந்து ஈஸி தான். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ராகி தோசை வித் ஆனியன் சட்னி. ஆனியன் சட்னி வேணும்னாலும் ரெசிபிஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீக்லி ட்வைஸ் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து அரிசி மாவு தோசையே எடுத்துக்காமல் ராகி தோசை, கம்பு தோசை, தென் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் ராகி தோசைக்கு ஆனியன் சட்னி தான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.